அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்திலே மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக இந்த ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிறார். வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் நம்மை சுமந்து வந்தவர், பாதுகாத்தவர். அவர் இனிமேலும் நம்மை சுமக்கவும் நம்மை நடத்தவும் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆண்டவரை நாம் தேடுவதற்கு, இந்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, அவருடைய அழகு முகத்தை பார்த்து அவரால் நமக்கு கிடைக்கிறதான ரட்சிப்பை நாம் அனுபவிப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பிலை மகிழ்வதற்கு, அவருடைய ரட்சிப்பிலை களி கூறுவதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. I pray that God will help us, that we will enjoy the salvation, the gift of salvation. Amen. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற கர்த்தர். ஆமென். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே ஆமென் 1லிருந்து 6வது வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே கவனிக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் ராஜாவிற்கு முன்பாக போய் தைரியமாய் ஆண்டவர் சொன்னதை சொல்ல முடிகிறது. காரணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. When we learn to stand before our living God upright, நீதியுள்ள, உண்மையுள்ள, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அவருக்கு முன்பாக தைரியமாக நம்ம நிற்க பழகி கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம தைரியமாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஹல்லேலூயா, எவருக்கு முன்பாகவும் நீங்களும் நானும் தைரியமாய் நிற்க முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஐ லைக் தட். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கினான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேசத்திலே பயங்கரமான ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ராஜாவிற்கு முன்பாக போய், ஆகாப் ராஜாவிற்கு முன்பாக போய் தைரியமாக சொல்கிறான், நான் சொல்லாமல் பனியும் மழையும் பெய்வது இல்லை என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை அவருடைய நமக்குள்ளே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதை தான் எலியா போய் கர்த்தர் சொன்னதை போய் அங்கே ராஜாவிற்கு சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்திலே மழையை பெய்ய பண்ண மாட்டார் என்று. ஹல்லேலூயா. அதனாலே பயங்கரமாய் பஞ்சம் ஏற்படுகிறது. எல்லாம் காய்ந்து போய் இருந்தது. பஞ்சம் என்றால் கஷ்டம், நெருக்கம், பட்டினி, பசி இவைகள் தானாய் வந்துவிடும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் தேவ மனிதரை பார்த்து, நீ போய், ஹல்லேலூயா, தேசத்தில் பஞ்சம் இருக்கும், பட்டினி இருக்கும், நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே உன்னை ஒளித்து கொண்டிரு. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே பார்க்கிற அந்த வசனங்களே, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி, according to the word of God. That is what something that we need to see. Amen. When we walk according to the word of God, வசனத்தின்படி, வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டும் பொழுது என் வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, தோல்வி போன்றதான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய கரம் எனக்காய் வெளிப்படும். எப்போ தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்வதற்கு தீர்மானம் செய்யும் பொழுது, முயற்சி எடுத்து அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா. இங்கே தான் நிறைய பேர் நம்ம திசை மாறி விடுகிறோம், நிறைய பேர் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் இஷ்டம் போல வாழ்வேன் என்கிறதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வேணாலும் வாழலாம்,
நம்ம இஷ்டங்க. ஹல்லேலூயா. ஆனால் இப்படி தான் வாழ வேண்டும் என்று வேதம் சில நெறிமுறைகளை, வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதன்படி நாம் வாழும் பொழுது அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா போய் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி போய் செய்யும்படியாய் ஹல்லேலூயா அங்கே போய் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காகங்கள் ஹல்லேலூயா மற்ற எல்லா ஜீவ பிராணிகளை பார்க்கணும், காகம் கொஞ்சம் வித்தியாசமானதா, வெரி செல்ஃபிஷ். பொதுவாக நம்ம பார்க்குறோம் வெளியே வீடுகளில் நம்ம பார்க்குறோம், சில நேரத்தில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா, ஏதாவது அசுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டு போயிடும். ஒன்றையும் விட்டு வைக்காது, வேகமாக எல்லாத்தையும், மற்ற பறவைகளுக்கு ஒன்றும் விட்டு வைக்காது, இது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். வெரி செல்ஃபிஷ் பேர்டு. ஐ மீன் தனக்கு கிடைச்சா போதும் என்கிறதா நிலைமையில் இருக்கிறதெல்லாம் குத்திட்டு போயிடும். அப்படி தான் காகத்தை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய முறை. ஆமென். ஆனால் இந்த காகத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, காகம் வந்து உனக்கு அப்பமும் இறைச்சியை பார்த்துச்சுன்னா, மீட்டை பார்த்துச்சுன்னா விட்டு வைக்குமா, அது தனக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு போயிடும். ஆனால் God's works are unique and it is meticulous in this universe. Amen. ஆண்டவருடைய வேலைகள் hallelujah. The way God operates in this world hallelujah. மனிதர்களையும் சரி ஜீவராசிகளையும் சரி hallelujah. அவர் இயக்குகிறதான காரியம் ஆமென் வித்தியாசமானது. That's why he is the Lord over our life. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் தான் இந்த ஆண்டவர். அவர் சொல்றாரு, காகங்களுக்கு நான் கட்டளை, I've commanded the ravens to take care of you. Hallelujah. Amen. Hallelujah. It's not a possible thing to happen. இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. காகம் மூலமாக சாப்பாடு வருமா? சான்ஸே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முடியாதவைகளை சாத்தியமாய் மாற்றுகிறது தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எது என் வாழ்க்கையில் முடியல, இது முடியாது, இது சாத்தியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா, அதை சாத்தியமாய் மாற்றுகிறவர் அவர் நினைச்சால். ஆமென். ஹல்லேலூயா. When he can do things, nobody can stop that. Amen. Hallelujah. He said, I've commanded the ravens to take care of you. You go and obey and stay near the river brook. Amen. Hallelujah. கேரிற்று ஆற்றங்கரை என்றையிலே நீ உன்னை ஒழித்து கொண்டிரு, உன்னை நான் போஷிப்பேன். I will take care of you. Hallelujah. நம்ம வாழ்க்கையிலையும் வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தால் போதுங்க. நான் நம்புகிறேன். ஆமென். என் வாழ்க்கையில் இதை நான் அனுபவிக்கிறதுனால இதை தைரியமாக நான் சொல்ல முடியும். எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு சபை கிடையாது. We don't have a church. We travel as evangelists. Amen. Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஆமென். 2011 என் மனைவி முழு நேர ஒரு ஜாபில் இருந்தாங்க, பெரிய ஒரு பதவியில் இருந்தாங்க. அந்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தாங்க. 2011 இன்றைக்கி 2024 வரைக்கும் கர்த்தர் ஆச்சரியமாக குறை இல்லாமல், ஒரு நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் யார்கிட்டையும் இன்றைக்கி கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமையே கிடையாதுங்க. கர்த்தர் ஹல்லேலூயா 2011 இன்னைக்கு வரைக்கும் ஆமென் அவரை நோக்கி பார்க்கறதுனால, அவரை உறுதியாக பிடித்து கொண்டதுனால ஹல்லேலூயா எப்படி நாளைக்கு எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை போஷிக்கிற கர்த்தர். இதை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுபவிக்கிறதுனால இதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஆண்டவருக்கென்று சாட்சியாக அவருடைய வார்த்தையின்படி வாழ நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது He takes care of everything. Hallelujah. ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டான். ஹல்லேலூயா. God takes care of us. I want to tell you, there's a living God, there's a heavenly Father who takes care of your need. Whatever it may be, bring it to God. Give it in God's hand. Surrender your life in God's hand, for He will take care of you, my friend. அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். யார்கிட்டையும் போய் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை சார்ந்திருந்தால் போதும். நிறைய சாட்சிகளை என் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்ல முடியும். கர்த்தர் ஆச்சரியமாய் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற ஒரு ஆண்டவராய் ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்னே ஒன்று அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஹல்லேலூயா, எலியா அவருடைய வார்த்தையின்படி போய் செய்தான், அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. மரியாள் சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, வசனத்தை வாசிக்கிறோம்,
அதை வாசிக்கிறதோடு நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு தகப்பனே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்குறோம். ஹெல்ப் us, O God, that will walk according to your word, O God Jesus. உங்களுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் இரக்கத்தையும் கட்டளையிடுவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம். எலியாவை காகத்தின் மூலமாய் போஷித்த கர்த்தர் நீர் எங்களை வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமக்க வல்லவர், நடத்த வல்லவர், பாதுகாக்க வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர். நீர் கைவிட மாட்டீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள்